இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொல்ல வேண்டும். இந்த தொப்பி பட ஆடியோ லான்ச்சுக்கு என்னை வர சொன்னாங்க. நான் வரதான் வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா எனக்கு நிறையா பேர் தொப்பி வச்சுட்டாங்க. ஒரு ஷூட்டிங்கில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு தெரியல ஒரு இடம், அது இப்போ தான் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எனக்கு ஒரு 6 நாள் கூட்டிகிட்டு போனாங்க. சார் நீங்கள் வந்து 6 நாள் செஞ்சுங்க சார், காமெடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னா. எவ்வளோ அமௌண்ட்டு பர் டேவா ஹவர்ஸ் ஆகுங்க சார்? டேனாங்க சார், ரைட்டு பரவாயில்ல. இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ தரீங்கன்னா சார்? என்ன சார் அட்வான்ஸ் உங்களுக்கு போயிட்டு செக் கொடுத்தாங்க. நான் என்னங்க எனக்கே செக் ஆங்க. இல்லை சார் செக்கு பாஸ் ஆகும். நான் எத்தனையோ செக்கு நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எனக்கு செக் கொடுக்குறாங்க. இல்லை சார் செக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகினேன். சரி ரைட்டு பரவாயில்ல, சரி பார்க்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி செக்கை வாங்கினேன். அது ஒரு வாரம் கழிச்சு பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் வந்துடுங்க சார், ஹீல்ஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீல்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் தான் கொடைக்கானல்னு வச்சுக்கலாம், அங்கே கூட்டிகிட்டு போனால் பயங்கரமான பனி. சும்மா பெண்டை கட்டிட்டார். 7 நாளே வச்சு வேலை வாங்கி எல்லாம் பண்ணி சரி ரிட்டர்ன் வரும்போது சார் இப்போ பேமெண்ட்டு அப்படின்னா. என்ன சார் பேமெண்ட்டு? சார் செக்கு சார், இந்த வேலைலாம் வச்சுக்காங்க, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பேருக்கு செக்கு கொடுத்து நானே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாது சார் அப்படின்னா. இல்லை சார் அடுத்த இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஹெலிகாப்டரில் வந்து சீன் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஹெலிகாப்டர் வந்து கீழே இறங்கினா எதுவுமே எனக்கு வேணாம், தயவுசெய்து பணத்தை கொடுங்க, நான் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு எனக்கு நிறையா தொப்பி வச்சாங்க. நான் அந்த டைட்டில் பார்த்தோன்னா அந்த சீன் தான் எனக்கு நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி தொப்பி பட வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சீனியர் இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய தம்பி விமல், தம்பி விஜய் சேதுபதிக்கும், மற்றும் ப்ரொடியூசர் கவுன்சில் வெற்றி பெற்ற இங்கே அமர்ந்திருக்கும் தேனப்பிரசாத் மற்றும் சிவா இவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாரம் ஆதார வாழ்த்துக்களை சொல்லி, என் உயிரிலும் மேலான என் ரத்தத்தின் ரத்தமான என்னுடைய ரசிகர்களை மற்றும் என் கண்களாக கேமரா தொலைக்காட்சி அன்பர்களை, பத்திரிகை நிறுவனங்களை, எங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, மற்றும் இந்த படம் இயக்குனருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்னை வச்சு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி இதுவரையும் பண்ணலை. மதுரை சமூகம் சொல்லி அது முடிச்சோன்னு அவங்கள வச்சு தான் எடுக்கிறேன்னாரு. நானும் சரி அவர் எடுப்பார்னு பார்த்தேன். அவர் எங்கே இந்த பக்கம் போனார், நான் இந்த பக்கம் போனதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இவரை பார்த்தோன்னே நினச்சேன், ஐயோ இவரை அவர் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் எனக்கு தொப்பி வச்சார், பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பாவம் அவர் ப்ரொடியூசர் கிடச்சி அவருக்கு ஒரு தொப்பி வச்சாரா இல்லை அவரு இவருக்கு தொப்பி வச்சாரான்னு தெரியல. இந்த படம் ரொம்ப வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எல்லாருக்கும் தொப்பி வைக்கிறோம், அது வாழ்க்கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிஜத்தில் படத்தில் பார்க்குறேன். இந்த படம் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. தயவு செஞ்சு புது தயாரிப்பாளர்லாம் வந்தீங்கன்னா நான் ஒரு கருத்து சொல்கிறேன். இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அது எனக்கே நிறைய தொப்பி வைக்கிறாங்க. இந்த புதுசாக வரவங்களுக்கு எப்படி தொப்பி வைப்பாங்க தெரியல. ஒரு படம் எடுக்கிறேன், வாங்க ஒரு அட்வான்ஸ் தரேன், சம்பளம் தரேன், அப்படி இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சம்பளம் இல்லைங்க செக் வாங்கிக்க சொல்லுங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது உண்மையிலே உழைச்சி காசு கொடுறானாலும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு சிந்தி ரத்தத்தை சிந்தி நாங்கள் இப்போ நடிக்கிறேன். ரோப் கட்டி தூக்குறாங்க, 50 அடி உயரத்து தூக்குறேன், 40 அடி தூக்குறேன், கொடைக்கானல ரோப் கட்டி தூக்குவாங்க பாருங்க, அதில் நான் ரோப் கட்டி தூக்குறேன். அப்படிலாம் கஷ்டப்பட்ட பணம் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு யோசிக்கிறேன், நம்ம ஏன் கஷ்டப்படணும், ஈஸியாக தொட்டு சம்பாதிச்சிடாம அப்படி ஒரு மனநிலை அவர்களை திரும்பவே விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குமே உத்தரவாதம் இல்லைங்கன்னு நினைக்கிறேன். சொடக்கிற நேரத்தில் 1 கோடி போட்டுருவேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு படத்தை எடுங்க. சும்மா நான் அந்த எம்எல்ஏ பேரேன், நான் எம்பி பேரேன் அப்படின்னு டீலாக விட்டு உள்ளே வந்து உட்கார வச்சு சும்மா தூக்கிட்டு எடுத்து வாங்க அங்கே போகிறாங்க. கொடைக்கானல் சொல்லுங்க, பவர் ஸ்டார் நடிக்கிறாங்க, சும்மா சூப்பர் சீனுங்க, ஹெலிகாப்டர் தூக்குறாங்க, அதில் இறக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு பில்டப்? அதே டைலாக்லேயே எல்லாம் பில்டப் போகிறது. மெசேஜில் கூட பில்டப் பண்ணி, அதாவது நான் வந்து ஒரு காலத்தில் செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி இப்போ எனக்கு அது திரும்பி வருது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நம்ம செஞ்சு நமக்கே திரும்பி செய்கிறாங்க. ஆனால் இப்போ தான் நான் அப்படிலாம் இல்லை, ரொம்ப திருந்துட்டேன். அதனால உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க, சம்பளம் கொடுங்க. தயவு செஞ்சு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கேட்டால் பவர் உங்களுக்கு என்னங்க இப்போ சம்பளம் உங்கள்கிட்ட கோடிக்கணக்காக இருக்குங்க. இருக்குப்பா, பேங்க்ல இருக்கு, ஏன்ட்ட இருக்கா? தயவுசு அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாங்க. உழைச்சவங்களுக்கு சம்பளம் கொடுங்க. ஏன்னா நாங்களாம் வெளியில் சொல்ல முடியல. சரி ரைட், சரி நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நிகழ்வு இல்லாமல் ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த ஒரு புதுசாக இன்றைக்கி வராரு படம் எடுக்க போகிறேன்னா அவர் என்ன வச்சுருக்காரு, எவ்வளோ பணம் கையில் இருக்குது, எவ்வளோ கடை வாங்கியிருக்காரு, இல்லை எவ்வளோ கடை வாங்க போகிறாரு, எவ்வளோ ஆட்டையை போகிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் அவராட்டு பத்திரத்தை பதிவிங்க, அவருக்கு ஒரு ஃபிலிம் கம்பெனி கொடுக்குறீங்க, ஆம்பாட்டைகளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு 1 வாரமாக சீன் போடுறான். இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் தயவுசெய்து வேணான்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த ஒரு புது ப்ரொடியூசர் இருந்தால் அவன்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சு அவனை வந்து பேங்கில் டெபாசிட் போடணும்னு சொல்லி படத்தை எடுக்க சொல்லுங்கள். இல்லாட்டி எங்களை ஆளுகளை வந்து நாங்கள் போய் மாட்டிட்டு அவசரப்படுறோம். அதனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு என்ன மரியாதை இருக்குன்னா கொடுங்க. தயவு செஞ்சு ப்ரொடியூசர், புதுசாக ஒரு ப்ரொடியூசர்
எங்களை மாதிரி நடிகருக்கு தொப்பி வைக்காங்க, நாங்களாம் தொப்பி வச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க சொல்லி எனக்கு பேச வாய்ப்படுத்த அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி. ஐஸ்வர்யா கிறிஸ்கிட்ட யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சிங்கமொழி அப்படின்றாங்க. நம்மளும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரை வச்சும் ரெட்டுன்னு ஒரு படம், அப்புறம் சூர்யா வச்சு மாயாவின்னு ஒரு படம், அப்புறம் ஏவிஎம் தயாரித்த பேரழகன் படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன், வெற்றி பெற்ற ரேணி உண்டாங்கிற படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன், சுந்தர் சார்ட்டை 8 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன், சுந்தர் சார்ட்டை ஒரு 16 படம் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கேன், பிதாமகன் நான் கடவுள்ன்ற நேஷனல் படத்தில் எல்லாம் நான் தான் கோ டைரக்டராக இருந்திருக்கேன். இதுதான் என்னோட சின்ன விளம்பரம். ஏன்னா நானும் சொல்லலைன்னு வச்சுக்க, அடுத்த ஃபங்க்ஷனில் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லிட வேண்டியது. சில பேர் தன்னை பற்றி சொல்லித்தானே, இப்போ கரெக்டாக ஒரு மேடையை பயன்படுத்துகிறார்ல அண்ணன், அண்ணன் பவர் அண்ணன் மேடையை பயன்படுத்தினார் வருங்க. உங்களுக்கு என்ன இப்போ என்ன, உங்களுக்கு ஒரு டெபாசிட் கட்டி கொட்டி போடுவாங்க அமெரிக்க சினிமாவில் இல்லையா? அப்படிலாம் இருக்காது, காசு இருக்காது, காசு கொடுக்க முடியாது, இருந்தாலும் ஷூட்டிங் போகணும். நம்பிக்கை தான், நம்பிக்கை தாங்க. என் தம்பி என்ன சீனியும் சேதுபதி எப்படிங்க ஜெயிச்சாங்க? எத்தனை கோடியை கொண்டு போனாங்க? 40 நாள் எடுக்கலையா படம்? 35 நாளா? 35 நாள் எடுக்கலையா? இவரை 5 கோடி வச்சிருந்தாரா, அவர் என்ன 4 கோடி வச்சிருந்தாரா? என் தம்பி விமல் எங்கே போனா? சரி, தஞ்சாவூருக்கு போனேன். எத்தனை நாள் பேட்டா கொடுக்கல, இவன் காசு வாங்கி கடை கொடுத்துருக்கான். அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கடை வாங்கி கொடுத்துருக்காரு? வெற்றி பெறலையா? சேது படம் வெற்றி பெறலையா? நம்பிக்கை தான், படம் எடுப்போங்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்கு வரும். சும்மா காசு வச்சிருந்தாலும் ஜெயிச்சிட முடியுமா? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு 50 கோடி கொடுக்குறேன், இங்கே ஜெயிச்சிருப்பாங்களா? ஜெயிச்சிருக்கா? நீங்க நல்ல கதை இல்லாம திறமை இல்லாம கொண்ட காசு இருந்தா ஜெயிக்க முடியாது. இப்ப பேசுறவர் சொன்னாரு, படம் இல்லாம திறமை இருந்தா நடிக்கலாம் ஜெயிக்கலாம்னு. உண்மைதான், பணம் தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போறீங்க. பணம் இல்லாம எதுக்கு படம் எடுக்கிறீங்க? அதுக்கு பெருசா ஹோட்டல் வச்சிருங்க. பணம் தரம் தானே கூட்டி போறீங்க. நாங்க என்ன உங்ககிட்ட பணம் வேணும், நீங்க என்ன வச்சு படம் எடுங்க, நாங்க நடிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க. நான் கேட்கிறோம், வீடு தேடி வரீங்க சார், உங்களுக்கு பணம் தரேன் சார், இவ்வளவு சம்பளம் சார், இவ்வளவு சார், நாங்க இது பண்றோம் சார், வாங்க சார், கூப்பிட்டனால நாங்க போறோம். இல்லை சும்மா வந்து நடிகனா எத்தனை பேருக்கு நான் நடிச்சு கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன். இது சும்மா மேடையில் 1000 பேசலாம், நடைமுறைக்கு எதுவுமே ஒத்து வராது. பணம் இருக்கிறவன் தான் படம் எடுக்க முடியும். இதான் என்னுடைய கருத்து. பார்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை, முயற்சி தான் வாழ்க்கை.